வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கே பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் கடைசி ஆயுதம். ஸோ நம்ம இப்போ வரக்கூடிய தேர்வை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A, குரூப் 1 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய ஜிஎஸ் தான் நம்ம இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியர் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுதான் முகவுரை. இந்த முகவுரையிலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்க எதிர்பார்க்கிற அந்த 2 கொஸ்டின் இந்த பிடிஎஃப்ல இருந்து வரும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணவங்க ரொம்ப திறமையான குவாலிட்டி ஆசிரியர்கள் தான் இந்த வினாத்தாளை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேரடி ஜனநாயகத்தின் கருவிகள் எவை? நேரடி ஜனநாயகம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த டைரக்ட் டெமோக்ரஸியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட நேரடி ஜனநாயகத்தின் கருவிகள். நேரடி ஜனநாயகத்தின் கருவிகளா நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே நேரடி ஜனநாயகத்தின் கருவிகளாக பொது வாக்கெடுப்பு, மக்கள் முன்மொழிவு, பதவி நீக்கம், மக்கள் தீர்ப்பு இதை எடுத்துக்கலாம். பொது வாக்கெடுப்பு, மக்கள் முன்மொழிவு, பதவி நீக்கம், மக்கள் தீர்ப்பு இதெல்லாமே நேரடி ஜனநாயகத்தின் கருவிகளாக பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் டெல்லி. ஸோ நேரடி ஜனநாயகம் அப்படின்றது எந்த நாட்டுல பின்பற்றப்படக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்சர்லாந்துல முதல் பின்பற்றினாங்க. இப்ப இந்தியாவும் பாத்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு தான். அந்த நேரடி மக்களாட்சி தான் இங்க நேரடி ஜனநாயகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நேரடி மக்களாட்சி கொடுத்தாலும் ஒண்ணுதான், நேரடி ஜனநாயகம் கொடுத்தாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த நேரடி ஜனநாயகத்தின் கருவிகள் கேட்டாங்கன்னா பொது வாக்கெடுப்பு, மக்கள் முன்மொழிவு, பதவி நீக்கம், மக்கள் தீர்ப்பு இதுதான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்டுக்கு டெல்லி. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், முகவுரை திருத்தப்படலாம். மூணாவது, இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. நாலாவது, முகவுரை பகுதி நிதி புனராய்விற்கு அப்பாற்பட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண முடியாது. சோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி கொடுப்பா. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி, எஸ், பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க, கரெக்ட் தான். முகவுரை திருத்தப்படலாம், எஸ். இது வரைக்கும் ஒரே ஒரு முறை முகவுரை திருத்தப்பட்டிருக்கு, 1976 42வது சட்ட திருத்தம். சோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை, அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு பிரயாம்பல் அப்படின்றது நெசசரி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ முகவுரை பகுதி, இந்த முகவுரை பகுதி இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா நிதி புனராய்விற்கு, நிதி புனராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அப்பாற்பட்டதால் அதை நீதிமன்றத்தின் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்வு காண முடியாது. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்துமே சரி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி உள்ளடக்கிய சித்தாந்தம் எதுன்னு கேக்குறாங்க. அது என்ன சித்தாந்தத்தை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னா சமத்துவவாதம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, முகவுரையிலேயே நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சமத்துவத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளிலும் நமக்கு சமத்துவத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா இது ரெண்டுமே உள்ளடக்கிய சிந்தனைன்னு கேட்டதால நீங்க என்ன பண்ணணும், சமத்துவவாதத்தை ஆன்சரா எடுக்கணும். சோ சமத்துவவாதம் இஸ் ரைட் ஆன்சர். சோ ஃபோர்த் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு? ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னா இறையாண்மை. இறையாண்மை தான் அந்த மாநிலத்துடைய இன்றியமையாத பண்பை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சார் இறையாண்மைன்னா என்ன சார்? இறையாண்மை அப்படின்னா சாவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு அதாவது ஒரு நாடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா சாவரின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு அப்படின்னா இறையாண்மைன்னு எடுத்துக்கலாம். சோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்துருங்க, எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை நடைமுறைக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, நாட் ஒன்லி இங்க அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்கல, அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை எப்ப நடைமுறைக்கு வந்ததுதான் கேக்குறாங்க. எப்ப அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சோ அப்பதான் முகவுரை நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ ஆன்சர் என்ன இதுக்கு? ஏ. சோ நீங்க கேட்பீங்க சார் 1946 டிசம்பர் 13 அவர் பாத்தீங்கன்னா 3வது அரசியலமைப்பு நிர்ணய சபையில அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி அறிமுகப்படுத்துறாரு சார்.
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். இது நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னா அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வந்துச்சோ அப்பதான் முகவுரையும் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆன்சர் வந்து இதுக்கு ஏமா. அடுத்தது 6வது கொஸ்டின், இறையாண்மை பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அதாவது தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ சூப்ரனஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுன்னு சொல்றாங்க. இறையாண்மை அப்படின்னா சாவரின்னு சொல்லுவாங்கம்மா. இறையாண்மை அப்படின்னா சாவரின் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இப்ப இந்த இறையாண்மை அப்படின்றது சூப்ரனஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து உருவான சொல்லுன்னு சொல்றாங்க. இது லத்தீன் மொழி சொல் கரெக்ட் தான். இது ஆங்கிலத்தில் மிக உயர்ந்த அல்லது மேலான என்ற பொருள் தரும் சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இறையாண்மை என்ற பதம் முதலில் பயன்படுத்தியவர்னா ஜீன் போர்டிங் அப்படின்றது குடியரசு அப்படின்ற ஒரு நூல்ல பயன்படுத்தி இருப்பார். இவர் குடியரசு என்ற ஒரு நூல்ல பயன்படுத்தி இருப்பார். இது 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிடையாது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டுச்சு. அதாவது சாவரின் என்ற வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிடையாது. இதுக்கு 1, 2, 3 மட்டும் தான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு என்ன? பாம்பே. சோ 7வது கொஸ்டின் வந்துருங்க. 7th கொஸ்டின், பெருவாரி வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி இந்திய வழக்கு. பெருவாரி வழக்கு 1960 கொடுத்திருக்காங்க. அதாவது பெருவாரி வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல நாட் எ பார்ட் ஆஃப் த பிரயாம்பிள் வந்து ஒரு பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருவாரி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரயாம்பிள். கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இட்ஸ் அ பிரயாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப முகவரி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி வழக்குல த பிரயாம்பிள் இஸ் எ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ முக்கியமான வார்த்தை, இதன் பகுதி அல்ல அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பெருவாரி வழக்கு. பகுதிதான் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு. ஒருங்கிணைந்த பகுதின்னு சொன்னது யார் அப்படின்னா எல்ஐசி வழக்கு. ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு 3, 2, 1 ஆன்சர் பாம்பே. 3, 2, 1 எஸ். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின், கீழ்காணும் சொற்கள் முகவுரையில் எந்த வரிசையில் இடம் பெற்றுள்ளன? எந்த வரிசையில இடம் பெற்றுள்ளனன்னு கேக்குறாங்க. நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் சாவரின் தான் வரும், இறையாண்மை தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ இங்க பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு. அதுக்கப்புறம் சமதர்மம் 2வது இது வரும். 3வது மதச்சார்பின்மை 3வது செக்குலர் இது வரும். 4வது நமக்கு எது வரும் அப்படின்னா மக்களாட்சி வரும் 4. அதுக்கப்புறம் குடியரசு 5 வருமா. சால்வ் பண்ணி பாருங்க. 4, 2, 5, 1, 3 ஆப்ஷன் என்ன இருக்கு பாரு. 4, 2, 5, 1, 3 ஆன்சர் வந்து ஏமா. 4, 2, 5, 1, 3 இந்த ஆர்டர்ல தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டர்ல தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. 4, 2, 5, 1, 3 கரெக்டா இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாவரின் இருக்கும், செகண்ட் சோசியலிஸ்ட் இருக்கும், தேர்ட் செக்குலர் இருக்கும், ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெமோக்ரேட் அப்படி இருக்கும், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் இருக்கும். ஆன்சர் வந்து இதுக்கு ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து குடியரசு என்ற சொல் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை முதல்ல ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆன்சர் வந்து அதுக்கு டெல்லி. 10வது கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. அதாவது 3 புதிய வார்த்தைகளை சேர்த்ததுன்னு சொல்றாங்க. நியூ 3 வேர்ட்ஸ் வந்து அதை ஆட் பண்ணிச்சா. அவற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, தவறானது கேக்குறாங்க. சமதர்மம் சோசியலிஸ்ட் ஆட் பண்ணணும், கரெக்ட் தான். செக்குலர் மதச்சார்பின்மை இந்த வார்த்தை ஆட் பண்ணணும், கரெக்ட் தான். ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஆட் பண்ணிருப்போம். பட் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாட்சின்ற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஆன்சர் வந்து இதுக்கு சி. சோ அது என்ன உங்களுக்கு தெரியும், 74வது அது 72வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டது. 11வது, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படுதுமா. சோ இதுதான் சரியான ஆன்சர் கூட. இப்ப உங்களுக்கு தோணும், சார் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர் அப்படின்றது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுன்னு அர்த்தம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றதுக்கு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. ஏன்னா இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூமா, டிஎன்பிஎஸ்சி உடைய பிஒய்க்யூ கொஸ்டின். இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்சர் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா பாம்பே தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப நீங்க யோசிக்கும் போது பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர், அதனால் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு ஆன்சர் வரலாம்.
பட் டிஎன்பிசி வந்து ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த கொஸ்டின் கொண்டு வந்திருந்தேன். பட் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அப்படின்னு தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் கூட சொல்லப்பட்டிருக்கோம். அதனால இதுக்கு பாம்பே எடுத்துக்கிறாங்கம்மா. அடுத்து நமக்கு 12வது கொஸ்டின். இந்த 12வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நமக்கு. ஓகேங்களா? சோ பின்வரும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த ஆவணத்தின் அடிப்படையில இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை உருவாக்கப்பட்டது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம். சோ ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1946 டிசம்பர் 13ல மூணாவது, ஓகேங்களா, அதாவது மூணாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையில அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அதாவது அவர் வந்து அந்த மீட்டிங்ல சப்மிட் பண்ணியிருப்பாரு. சோ அதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, அல்லது வேற கூட சொல்லுவாங்க, நோக்க தீர்மானம்னு கூட சொல்லுவாங்க இந்த தமிழ்ல. சோ 13வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பான கூற்றுகளில் சரியானவை எவை? சரியானது எதுன்னு கேக்குறாங்கம்மா. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன சார் அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் கூட. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கூட நம்ம எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடர்பான கூற்றுகளில் சரியானது என்ன? இப்ப இது 4 வகையான நீதியை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. முகவுரை எப்படின்னு கேட்டீங்கன்னா முகவுரை வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான நீதி கிடையாதுமா, 3 வகையான நீதி சொல்லியிருப்பாங்க. அதாவது சமூக, அரசியல், பொருளாதார நீதி. 5 வகையான சுதந்திரத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. எஸ், 5 வகையான சுதந்திரத்தை பெற்றிருக்கு. 6 வகையான சமத்துவத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. எஸ், 6 வகையான சமத்துவத்தை பெற்றிருக்கு. 2 வகையான சகோதரத்துவத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. கிடையாது, 6 வகையான சகோதரத்துவத்தை பெற்றிருக்கோம். சோ இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 2, 3 டெஃபினட்டா கரெக்டுமா. சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2, 3 நமக்கு சாரி 2 மாத்தி சொல்லிட்டேன். 1 செகண்ட். ஓகே, இது எப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இதுதான் கரெக்ட். அதாவது என்னன்னா 6 வகையான சமத்துவத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. 6 வகையான சமத்துவம் கிடையாது, 5 வகையான சமத்துவத்தை தான் பெற்றிருக்கும். ஓகேங்களா, இதுதான் தப்பு. சோ 2 வகையான சகோதரத்துவம் பெற்றிருக்கும். சோ இது ரைட் ஆன்சர். அப்ப 2, 4 இஸ் ரைட் ஆன்சர்மா. 2, 4 இஸ் ரைட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லும் போது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்லியிருக்கேன் பாருங்க. 4 வகையான நீதியை அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கான்னு கேட்டா கிடையாது, 3 வகையான நீதி பெற்றிருக்கு. 5 வகையான சுதந்திரத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க, கரெக்ட் தான். 6 வகையான சமத்துவத்தை பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க, கிடையாது. 5 வகையான சமத்துவத்தை பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. 2 வகையான சகோதரத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. எஸ், 2 வகையான சகோதரத்தை பெற்றிருக்கு. இஸ் ரைட் ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஓகே, மாத்திக்கிங்க. சோ சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ சமய சார்பின்மை என்ற சொல் வந்து பார்த்தனா ஒரு லத்தீன் சொல், ஒரு லத்தீன் சொல். அப்ப சமய சார்பின்மை என்ற சொல் ஒரு லத்தீன் சொல். அது வந்து செகுலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா சமய சார்பின்மை செகுலரிசம்னு சொல்லுவாங்க. அது செகுலம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிலிருந்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ ஃபாஸ்டா போவோம். சோ 17வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரி எதுன்னு கேக்குறாங்கம்மா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியுடைய கடைசி வரி என்னன்னு கேக்குறாங்க. கடைசி வரி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்திய அரசியலமைப்பு முகவரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கும். முதல் வரி வந்து தொடங்கும். இப்ப டிஎன்பிசில கடைசி வரி கேட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. அப்ப இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நமக்கு நாமே அழித்துக் கொள்கிறோம்னு சொல்லலாம், அல்லது வழங்கிக் கொள்கிறோம்னு கூட சொல்லலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து டெல்லி. டெல்லின்ற பாருங்க. ஆன்சர் வந்து சீமா. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மணிக்கு நான் எடுத்துட்டு இருக்கேம்மா. ஓகே, 2 மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். சோ ரொம்ப டயர்டு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து வீடியோ கொடுக்க முடியல, அதனால இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே நம்ம ப்ராப்பரா கொடுத்துருவோம், வீடியோ கொடுத்துருவோம் இதுக்கப்புறம். ஏன்னா நேத்து வந்து மழையின் காரணமாக வீடியோ கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஓகே. பட் இருந்தாலும் நம்ம நைட்ல தான் வீடியோ எடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது. ஸோ பட் எப்பவுமே நைட்ல தான் வீடியோ டேக் எடுப்பேன், அப்பதான் அமைதியா இருக்கும், கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நம்மளும் வந்து அகாடமில ஒர்க் பண்றவங்களுக்கே தெரியும், அகாடமிஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் நிறைய அகாடமிஸ்ல. பட் அங்க போயிட்டு வரதால நமக்கு டைம் கொஞ்சம் இதுவாயிடுது. பட் கண்டிப்பா நம்ம கொடுத்த ஷெடியூல்ல பக்காவா முடிச்சு கொடுப்போம். 380 வீடியோஸ் நமக்கு யூடியூப்ல இருக்கும், 380 கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கும் பிரிண்டோட. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறது உறுதி. நம்ம மீட் பண்ணுவோம். 400 பேர் டார்கெட், 399 பேர் நீங்க, அதுல நான் ஒருத்தர் அங்க நிக்கிறோம். ஸோ போறோம், அடிச்சு தூக்குறோம் போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 16வது கேள்வி.
சோ 16வது கொஸ்டின் வந்துருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்குன்னு சொல்றாங்க. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கம்மா. பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற இயலாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் எது மாற்ற இயலாதுன்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னா கேசவநந்த பாரதி வழக்கு. இந்த கேசவநந்த பாரதி வழக்கு 1973 நடந்திருக்கும். மொத்தம் 13 ஜட்ஜஸ் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வழக்குல 7 பேர் வந்து இந்த வழக்கை ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, 6 பேர் இந்த வழக்கு நோன்னு சொல்லியிருப்பாங்க. மெஜாரிட்டி 7ன்றதால இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருச்சு. இது வந்து நீங்க அடிப்படை உரிமை, முகவுரை எல்லாத்தையுமே திருத்துங்க, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் திருத்துங்க அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கு, மிகப்பெரிய வழக்கும் கூடமா. சோ 17வது கொஸ்டின், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் எந்த புரட்சியின் முழக்கங்களாக இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி ரைட் ஆன்சர். 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி தான் இதுக்கு ஆன்சர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம் அப்படின்னா லிபர்ட்டி, சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம் அப்படின்னா ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 முழக்கங்களும் பிரெஞ்சு புரட்சியுடைய விளைவாக தான் சேர்க்கப்பட்டுச்சுமா. இந்த பிரெஞ்சு புரட்சி 1789 தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்திருக்கும். 1799 வரைக்கும் நடந்திருக்கும். சோ தொடங்குனது இப்போ, முடிஞ்சது இப்போ. ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்தியாவுடைய முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றது யார் அப்படின்னா இந்திய மக்கள் தாமா. இந்திய மக்கள் தான் இந்தியாவுடைய முழுமையான இறையாண்மை பெற்றவங்க. முழுமையான இறையாண்மை பெற்றது யார் அப்படின்னா இந்திய மக்கள். நோட் பண்ணி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. முகவுரையில 6ஆம் பத்தியில், முகவுரையுடைய 6ஆம் பத்தி நீங்க முகவுரை படிச்சீங்க அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்கும். அதோட 6ஆம் பத்தினா 6வது லைன்ல 1976ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்றாங்க. நேர்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அப்ப அந்த நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். சோ ஆன்சர் வந்து இதுக்கு சீமா. 20வது கொஸ்டின், முகவுரை தொடர்பான பொறுத்துக கொடுத்திருக்காங்க. முகவுரை தொடர்பான பொறுத்துக கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பொருத்திடுவோமா? சோ பொருத்திடுவோம். சோ அரசியலமைப்பின் ஜாதகம். ஜாதகம் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா முன்ஷி சொல்லியிருப்பாங்க. ஆரோஸ்கோப். ஜாதகம்னா ஆரோஸ்கோப். திறவுகோல் அப்படின்னா கீ நோட்னு சொல்லுவாங்க. இந்த கீ நோட்னு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா திறவுகோல் வந்து கீ நோட் எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருப்பாரு. ஆன்மா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தாகூர் தாஸ் பார்கவா கூட நமக்கு ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. சோ சொர்க்கம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஐவர் ஜென்னிங் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா முகவுரை, நிறைய முகவுரை சேர்ந்த கேசஸ் வந்திருக்கும் அதனால. சோ அடையாள அட்டை, ஐடி கார்டு அப்படின்னு பல்கிவாலா சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்டுக்கு 3 ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்டுக்கு 4. சோ ஆன்சர் வந்து பாம்பே. ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்ச கூட எடுத்து இருந்திருக்கலாம் நீங்க. எஸ், ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்ச கூட லாக் பண்ணிருக்கலாம். சோ ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பேமா. 21வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற வார்த்தை இருக்குல்ல சார், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றத கொஸ்டின் கேக்குறாங்க. அரசு அனைத்து மதங்களையும் பாதுகாக்கிறது, பாதுகாக்கின்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 கரெக்ட் தான். அரசு எந்த மதத்தையும் தனியாக உயர்த்த கூடாது. ஆமா, கரெக்ட். சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும். எஸ், இதுவும் கரெக்ட் தான். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது, புறக்கணிக்கல, அனைத்து மதங்களையுமே ஏற்றுக்கொள்கிறது. அப்போ 1, 2, 3 வந்து சரி. நமக்கு 4 மட்டும் தப்பா இருக்கிற ஒரே ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேங்களா, அடுத்து போயிடுவோம். 22வது கொஸ்டின், கீழ்காணும் சொற்கள் முகவுரையில் எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கீழ்காணும் சொற்கள் முகவுரையில் எந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு? நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன் கிளாஸ்ல. ஜே லெஃப்ட், எல்இ எஃப்டி. ஜேனா ஜஸ்டிஸ், ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் வரும். அப்ப 3 ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு 3. 2வது எல் லிபர்ட்டி, எல் வரும். 3வதுக்கு இ ஈக்குவாலிட்டி வரும். 4வதுக்கு ஃப்ராட்டர்னிட்டி வரும். சோ இதை வச்சு லாக் பண்ணி தான் கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஏன்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஷார்ட்கட்மா ஜே லெஃப்ட் ஞாபகம் வச்சுங்க. தமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறாங்க. இந்த கனவுன்னு சொன்னாலே, அதாவது லாங் டைம் ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாரு. கனவுன்னு வார்த்தை வந்தாலே நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். நம்ம கனவு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் கனவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அல்லாடி எழுந்துப்போம், அல்லாடி பயந்து அப்படி எழுந்துப்போம்னு சொல்லியிருப்பேன். ஆன்சர் வந்து இதுக்கு ஏமா. சோ 22வது, முகவுரை தொடர்பான கேசவநந்த பாரதி வழக்கு எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. கேசவநந்த பாரதி வழக்கு எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரோட பிறந்த நாள். சச்சின் டெண்டுல்கர் எங்க பிறந்திருப்பாருன்னா ஏப்ரல் 24, 1973 தான் சச்சின் டெண்டுல்கர் பிறந்திருப்பாரு. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முகவுரை தொடர்பான கேசவநந்த பாரதி வழக்கு வந்திருக்கும். சோ ஆன்சர் இதுக்கு ஏ. ஓகேங்களா. சோ பொருளாதார நீதி அரசியலமைப்பில் எங்கு கூறப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. பொருளாதார நீதி
அரசியலமைப்பில் எங்கு கூறப்பட்டிருக்கு? இந்த பொருளாதார நீதி சார் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதாவது 3 வகையான நீதிகள் இருக்கு. இது எல்லாமே ரஷ்யால இருந்து பெறப்பட்டிருக்கும். அந்த 3 வகையான நீதிகளுமே நம்ம எங்க எடுத்திருப்போம்? ரஷ்யாவில இருந்து பெற்றிருப்போம். இந்த ரஷ்யன் பெறப்பட்ட இந்த 3 வகையான நீதிகள்ல முக்கியமான ஒரு நீதி தான் பொருளாதார நீதி கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? பொருளாதார நீதி. இந்த ரஷ்யன் புரட்சி தான் 1917 ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும். அதுல இருந்து தான் நம்ம இந்த சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்ற வார்த்தைகள் எடுத்திருப்போம். இவங்க பொருளாதார நீதினு சொல்லும் போது அது எது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னா முகவுரையும் டிபிஎஸ்பியும் அதை பிரதிபலிக்குதுமா. ஓகேங்களா? எங்கு கூறப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. பொருளாதார நீதி அரசியலமைப்பில் எங்கு கூறப்பட்டிருக்கு? முகவரியிலே சொல்லப்பட்டிருக்கு, டிபிஎஸ்பியில சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே டிஎன்பிசில வந்தா கூட மாற்றமே கிடையாது. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நான் எடுத்து கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளவு தரமா இருக்கும். நீங்க மத்த அகாடமில போடுற டெஸ்டோட நம்ம டெஸ்ட்டை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கு கீழுமே நம்ம வந்து பார்த்தோன்னா இது பாக்குறதுக்கு 50 கேள்விதான். பட் இதுக்குள்ளவே 100 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா முக்காவாசி கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா தான் வச்சிருக்கும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடமா. சோ முகவுரையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு அதிகாரத்தை யாரிடம் இருந்து பெற்றுள்ளது? ஆரம்பிக்கும் போது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப யாரிடத்துல அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா இந்திய மக்களிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றிருக்கு. சோ முகவுரையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு அதிகாரத்தை யாரிடமிருந்து பெற்றுள்ளது அப்படின்னா இந்திய மக்கள் கிட்ட இருந்து பெற்றிருக்கு. 27வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான திருத்தங்களில் ஒன்றான 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. இந்த 42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட மற்றும் அமலுக்கு வந்த நாள் கேட்கிறாங்க. இது நமக்கு தெரியும். 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் 18. இந்த சிறுபான்மையினர் தினம்னு சொல்லுவாங்க அப்படிங்களா, அதாவது ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா? டிசம்பர் 18 பிளஸ் வந்து ஜனவரி 3 இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. சோ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஆமா, சிறுபான்மையினர் சொல்லுவாங்கல்ல, அவரு தினம் தான் டிசம்பர் 18. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சமத்துவம் இந்திய அரசியலமைப்பில் எங்கு கூறப்பட்டிருக்கு? சமத்துவம் எங்க சொல்லப்பட்டிருக்கு சார் குரு சார் அப்படின்னா சமத்துவம் பொதுவாகவே முகவுரையிலையும் அடிப்படை உரிமையில சொல்லப்பட்டிருக்கு. டிபிஎஸ்பியில சமத்துவத்தை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஈக்குவாலிட்டி, சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. அந்த சமத்துவத்தை பத்தி நமக்கு பிரயாம்பலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பேசியிருப்பாங்க, வேற எந்த இடத்துல பேசியிருக்க மாட்டாங்க. கூற்று 29. கொஸ்டின் 29 பாருங்க. அரசியலமைப்பின் முகவுரை என்பது சட்டமன்றத்திற்கு அதிகாரத்தின் மூலமாகவும் இல்லை, அதே நேரத்தில் சட்டமன்றத்தின் அதிகாரத்திற்கு தடை விதிப்பதாகவும் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. முகவுரையின் அரசியல் அமைப்பு முகவுரையின் அதாவது அரசியல் அமைப்பின் காட்டலாம். அரசியல் அமைப்பின் முகவுரை என்பது சட்டமன்றத்திற்கு அதிகாரத்தின் மூலமாகவும் இல்லை, அதே சமயத்தில் சட்டமன்றத்தின் அதிகாரத்திற்கு தடை விதிப்பதாகவும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வாசிக்கும் போது தடை விதிக்காத மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் தான். கூற்று ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். கூற்று 2, இது நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாதது, அதாவது இதன் விதிகளை நீதிமன்றங்களில் நடைமுறைப்படுத்த முடியாது. சோ ஆமாம்மா, இது வந்து அமல்படுத்த முடியாது, இது நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஏ தான். கூற்று 1ம் சரி, 2ம் சரி. 30வது கொஸ்டின் பாருங்க. கூட்டாட்சி என்ற மொழி சொல் மற்றும் அதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. கூட்டாட்சி அப்படின்றது எந்த மொழி சொல்? கூட்டாட்சி எந்த மொழி சொல் அப்படின்னா அது ஒரு லத்தீன் மொழி சொல்மா. கூட்டாட்சி அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி சொல். அதோடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டிற்கு சுதந்திரம் இருக்கும். அரசு எந்த மதத்துடனும் தொடர்பு கொள்ளாது. அரசு எந்த மதத்துடனும் தொடர்பு கொள்ளாது, ஆனால் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் என்று கூறியவர் யார் அப்படின்னா HR கோகுலே. HR கோகுலே அவர் தான் சொல்லியிருப்பார். என்னன்னா எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டிற்கு சுதந்திரம் இருக்கும். அரசு எந்த மதத்துடனும் தொடர்பு கொள்ளாது, ஆனால் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் என கூறியவர் யார் அப்படின்னா HR கோகுலே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த கொஸ்டின் வந்து லட்சுமிகாந்த் புக்ல இருக்குமா. அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் விசுவாசம் கொடுக்காது. அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் விசுவாசம் கொடுக்காது. அது
மதத்திற்கு எதிரானதும் அல்ல, அது மதத்திற்கு எதிரானதும் அல்ல, ஆதரவானதும் அல்ல. அனைத்து மதங்களும் சம சுதந்திரம் அளிக்கிறது. அனைத்து மதங்களுக்கும் சம சுதந்திரம் அளிக்கிறது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. இதை சொன்னது யார் அப்படின்னா கஜேந்திர கட்கர், பிபி கஜேந்திர கட்கர். இதுவும் லட்சுமிகாந்த் புக்ல இருக்குமா? இந்த 2 கொஸ்டினுமே லட்சுமிகாந்த் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். சோ நாங்களே அது இங்கிலீஷ்ல இருக்கும், நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. சோ அடுத்து பாருங்க 33வது கொஸ்டின், ஒரு பொறுத்துக. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு. ரெஃபரண்டம் அப்படின்னா மக்கள் நேரடி வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம். அதுதான் சொல்லுவாங்கன்னா ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க பொதுவா. இது கொஞ்சம் பேஜஸ் பெருசா இருக்கு, நான் கொஞ்சம் ஆன்சர் மட்டும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இங்க சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ ரெஃபரண்டம் அப்படின்னா மக்கள் நேரடி வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் இஸ் ரைட் ஆன்சர். சோ அடுத்தது அதாவது இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் அப்படின்றது நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது காலாவதிக்கு முன்பு பிரதிநிதியை வழங்குதலா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாருங்க, மக்கள் தாமாகவே முன் வந்து சட்டத்தை முன்மொழிதலா. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் இருக்கும். இப்ப இனிஷியேட்டிவ் அப்படின்றது மக்கள் தாமாகவே முன் வந்து சட்டத்தை முன்மொழிதல், இதுதான் கரெக்டா இருக்கும், பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். சோ ரீகால் பொறுத்த வரைக்கும் காலாவதிக்கு முன் பிரதிநிதியை வழங்குதல், காலாவதிக்கு முன் பிரதிநிதியை வழங்குதல் தான் ரீகால் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளப்பிசைட் அப்படின்றது பொது கருத்து, பிளப்பிசைட் அப்படின்றது பொது கருத்துன்னு சொல்லுவாங்க. சோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4, 1 ஆன்சர் வந்து நமக்கு டெல்லியாக இருக்கும். டெல்லியாக இருக்கும் அல்ல, டெல்லி தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 34வது கொஸ்டின், ஜனநாயகம் என்ற சொல் எந்த 2 கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சின்னு அர்த்தமா? சோ இந்த மக்களாட்சி என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடமே கிரேக்கம் தான் நமக்கு, கரெக்டுங்களா? சோ அப்போ இது எந்த வார்த்தையிலிருந்து, எந்த 2 கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா டெமோஸ் மற்றும் கிராட்டியா என்று சொல்லக்கூடிய இந்த 2 சொல்லுது பெறப்பட்டது. இது 8th புக்லயும் இருக்கு, பிளஸ் லட்சுமிகாந்த்லயும் இருக்குமா அந்த கொஸ்டின். ஓகேங்களா? 35 இந்திய அரசியலமைப்பின் மொழி மற்றும் லட்சியங்கள். மொழி என்றால் என்ன? இந்திய அரசியலமைப்பின் மொழி, இந்திய அரசியலமைப்புடைய மொழி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மொழி மற்றும் லட்சியங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா எல்லாமே சொல்லலாம். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு எடுத்துக்கலாம். அமெரிக்கால இருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம், நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். அடிப்படை உரிமை எடுத்திருப்போம், முகவரி எடுத்திருப்போம். எஸ்ங்களா? பிரான்ஸ்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம், ரஷ்யால இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிரான்ஸ். சோ டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். சோ 36வது கொஸ்டின் பாருங்க, முகவுரை வாக்கியங்களை கவனிக்கவும். இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமா, வெளிப்படுத்துகிறது. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. எஸ், இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. அப்போ அரசியலமைப்பு சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துது, அரசியலமைப்பு சாசனத்தின் கொள்கைகள் வெளிப்படுத்துது. பாருங்க, அதிகாரத்தையும் வெளிப்படுத்துது, கொள்கைகளை வெளிப்படுத்துது. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்போ அதிகாரத்தை வெளிப்படுத்துது முகவுரை, இந்திய அரசியலமைப்புடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துது, இந்திய அரசியலமைப்புடைய தன்மையை வெளிப்படுத்துது, இந்திய அரசியலமைப்புடைய கொள்கைகள் வெளிப்படுத்துது. அப்ப எல்லாமே வெளிப்படுத்துது. ஆன்சர் என்ன இதுக்கு? டெல்லிமா. எந்த நாட்டின் அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா அமெரிக்கால இருந்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிருப்பாருன்னா முகவுரையை வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணியிருப்பாரு. அந்த மாடல தான் காப்பி பண்ணியிருப்பாரு. முதல்ல அமெரிக்கா தான் முகவுரையை தன்னுடைய அரசியலமைப்பு சேர்த்த நாடு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான்? அமெரிக்கா இஸ் ரைட் ஆன்சர். சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. சகோதரத்துவம்னா என்ன சார்? வாட் இஸ் கால்டு சகோதரத்துவம்னா சகோதரத்தை ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பொதுவா ஃப்ராட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. எஸ், சகோதரத்துவம் வந்து பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது. இது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும்னு சொல்றாங்க. வகுப்புவாதத்திற்கு இது இடம் அளிக்காதுமா. வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும்னு கொடுத்திருக்காங்க, இது இடம் அளிக்காது. அது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது. கரெக்டா? அதாவது ரீஜனலிசம், அது கம்யூனிசம், அது காஸ்டிசம். அப்ப இதுல 1, 3 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. இங்க சரியானது விடைதான் கேட்கறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஏ. 39 1976ஆம் ஆண்டு முகவரியில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளை காண்கின்றாங்க. 1976ஆம் ஆண்டு முகவரியில 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணுமா. அதாவது சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, அதாவது
சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் என்ன? சி. 40வது கொஸ்டின். நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்றது. ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளதுன்னு சொல்றாங்க. அதைவிட சிறப்பு, அதாவது நம்ம காப்பி பண்ணதே அமெரிக்கால இருந்து, பட் அதை விட நமக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா நமக்கு ஹிதயதுல்லா அவர்கள் சொல்லியிருப்பாரு. எம் ஹிதயதுல்லா இவர் பேர். ஓகேங்களா, எம் ஹிதயதுல்லா ரைட் ஆன்சர். இதுவும் லட்சுமிகாந்த்ல எழுதப்பட்ட ஒரு கொஸ்டின் தாமா. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? ஏன்னா முகவுரை தொடர்பான கேள்விகள் கேட்கும் போது ஒரு சில கேள்விகள் சிம்பிளா வச்சிருக்கேன், கொஞ்சம் போடணுன்றதுக்காக. ஒரு சில விஷயங்கள் உள்ள டெப்தா எடுத்துருவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். 1976. ஸோ இது சிம்பிள் கொஸ்டின் ஒன்று வைக்கணுமேன்றதுக்காக வச்சேன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சீமா. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என்பது என்ன? ஸோ இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரை என்றாலும் அதை அரசியலமைப்புல முகவுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரைன்னு ஒரு பேர் இருக்கு. இல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், இல்ல ஃப்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது முகப்புரைன்னு சொல்லலாம். முன்னுரைன்னு எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அப்ப இது என்ன சொல்வது அப்படின்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். எஸ், முகவுரைன்றது அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் முகவுரை. முன்னுரைன்னு சொல்லலாம், இல்ல முகப்புரைன்னு சொல்லலாம், இப்படின்னு எடுத்துக்கலாம். முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். ஆனால் மற்ற பகுதிகளில் இருந்து தனியாக சட்டப்பூர்வ விளைவு இல்லை. மற்ற பகுதிகளில் இருந்து தனியாக சட்டப்பூர்வ விளைவு இல்லை. இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். ஆனால் மற்ற பகுதிகளில் இருந்து தனியாக சட்டப்பூர்வ விளைவு கிடையாது. சட்டப்பூர்வ விளைவு இல்லை அப்படின்றது ஓகே தான். ஆனா மற்ற பகுதியில் இருந்து, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மற்றன்ற வார்த்தை வச்சுதான் கேட்பாங்க. மற்ற பகுதிகளில் இருந்து தனியாக சட்டப்பூர்வ விளைவு இல்லை. இதுதான் சரியான ஆன்சரும் கூடமா. 43. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் உள்ள நோக்கங்களில் கீழ்கண்டவற்றில் எது இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது முகவுரையில் உள்ள நோக்கங்கள்ல. ஓகேங்களா, முகவுரையில் உள்ள, அதாவது முன்னுரைன்னு எடுத்துக்கலாம். முகவுரை நம்ம என்ன சொல்ல, முன்னுரைன்னு எடுத்துக்கலாம். அப்ப முன்னுரையில் உள்ள நோக்கங்கள்ல எது இடம்பெறவில்லைன்னு கேட்கிறாங்க. சிந்தனை சுதந்திரம் இடம்பெற்றிருக்கு. பொருளாதார சுதந்திரம் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதார நீதி தான் சொல்லியிருப்பாங்க, பொருளாதார சுதந்திரத்தை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் இருக்கு, நம்பிக்கை சுதந்திரம் இருக்கு. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் மனப்பாங்கு. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுடைய மனப்பாங்கு அப்படின்னா அவங்களுடைய மனப்போக்குன்னு எடுத்துக்கலாம். இல்ல எண்ணங்கள் எதில் பிரதிபலிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா முகவுரையில பிரதிபலிக்கிறது. ஓகேங்களா, அவங்களுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் தான் இருந்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப். அதுல அவருடைய மனப்பாங்கு எதில் பிரதிபலிக்கிறது அப்படின்னா முகவுரையில பிரதிபலிக்கிறது. அவங்களுடைய எண்ணங்கள், மனப்பாங்கு என்றால் எண்ணங்கள் எடுத்துக்கலாம். 45. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இது முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இது ஜனவரியில தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, ஜனவரியில தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் முகவுரை. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரியில தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அப்பதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேட்டிருக்காங்களா. 1 செகண்ட், அங்க கேட்டது வந்து ரிப்பீட் ஆகல, கரெக்டா தான் இருக்கு. ஒரே செகண்ட் இருக்கு. அது வந்து அங்க மேல கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அது நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு கேட்டிருந்தாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேட்டதால ஆன்சர் வந்து பாம்பே. அங்க கொடுத்தது வந்து நடைமுறைக்கு வந்தது கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆகல, கரெக்ட் தான். அது நடைமுறைக்கு வந்தது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரெண்டுமே வேற வேற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நான் கூட யோசிச்சேன்னா ரிப்பீட் வச்சுட்டு மெயின் யோசிச்சேன், பட் கிடையாது. அதை கரெக்டா செக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரிப்பீட் ஆகல, கொஸ்டின் ரிப்பீட் ஆகலமா. ஸோ இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா பாம்பே. ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது. நடைமுறைக்கு வந்து ஜனவரி 26, 1950. 46வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்பது என்ன? அரசியலமைப்புல முகவுரை என்பது என்ன சார்? வாட் இஸ் கால்டு முகவுரை சார்? முகப்புரைன்னு எடுத்துக்கலாம். முகவுரை, முகப்புரை, முன்னுரை எப்படின்னா சொல்லலாம். சோ இது நீதிமன்றத்தின் மூலம் அமல்படுத்த முடியாது. எஸ், இதுதான் ஆன்சர். நீதிமன்றங்கள் மூலமாக அமல்படுத்த முடியாது. இதுதான் ரைட்டான ஆன்சர் கூட நோட் பண்ணிக்க. முகவுரை எத்தனை வகையான நீதிகளை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. எத்தனை வகையான நீதிகளை. ஓகேங்களா, எத்தனை வகையான நீதி அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி சொல்லக்கூடிய 3 வகையான நீதிகளை இது வெளிப்படுத்துதுமா. 48. பொருளாதார, ஓகேங்களா, பொருளாதார சமத்துவமின்மையை எதிர்த்து, ஓகேங்களா, பொருளாதார சமத்துவமின்மையை எதிர்த்து துனிசியாவில் ஏற்பட்ட புரட்சி எதுன்னு கேக்குறாங்க. துனிசியாவில் ஏற்பட்ட புரட்சி எது அப்படின்னா
மல்லிகை புரட்சிமா, மல்லிகை புரட்சி தான் நமக்கு எங்க ஏற்பட்டிருக்கும், துனிஷியாவில் ஏற்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கணும். மல்லிகை புரட்சி இஸ் ரைட் ஆன்சர். மல்லிகை புரட்சி இம்பார்ட்டன்ட். துனிஷியாவில் ஏற்பட்ட புரட்சி மல்லிகை புரட்சி. சமதர்ம சமூக அமைப்பு என்ற தீர்மானம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சமதர்ம சமூக அமைப்பு என்ற தீர்மானம் எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. சமதர்ம சமூக அமைப்பு என்ற ஒரு தீர்மானம் எந்த மாநாட்டில் கலந்துகிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஆவடி காங்கிரஸ் மாநாடு. சோ ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு 1955 நடந்தது. இப்ப லாகூர்ல நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1929, கராச்சியில 31, மெட்ராஸ்ல நடந்ததுக்கு ஒரு 7 இடத்துல நடந்திருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 1927 நடந்திருக்கும். ஓகேங்களா, அதையும் கொடுத்திருக்காங்க. சோ லாஸ்ட் கொஸ்டின் கூட நம்ம கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எது எவை? ஜனவரி 24, 1950 அன்று 284 பேர் இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தின் மேல் கையெழுத்திட்டனர். ஆமா, 84 பேர், 284 பேர் கையெழுத்திட்டிருப்பாங்க. முகப்புரையானது அரசியலமைப்பு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட பிறகு மட்டுமே நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது நிறைவேற்றப்பட்ட பிறகு இது நிறைவேற்றப்பட்டிருக்கும். பட் அதே நாள்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அது நிறைவேற்றி முடிச்ச பிறகு இதை நிறைவேற்றிருப்பாங்க. பட் அதே நாள்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்க சரியானது எதுன்னு கேட்கறாங்க. சரியானது வந்து பாத்தீங்கன்னா சீமா, ரெண்டுமே சரியானது தான். ஆன்சர் என்ன சொல்லலாம், அதுக்கு நம்ம சி சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டுமே சரியான ஆன்சரும் கூட. ஓகேங்களா, சரி, ஓகே. சோ இந்த பிடிஎஃப் வேணும். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த டெலிகிராம் லிங்க்ல நம்ம இந்த வீடியோக்கான எல்லாமே கொஞ்சம் ஏதோ ஃப்ரீயா இருந்தா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருவோம். சோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இது கட்டணத்துக்கு உட்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் வந்து 5 ரூபாய்மா. ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் வந்து 5 rupees. அது எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிடுங்க. இது லாஸ்ட் நம்பருக்கு பாருங்க 9384162541. இதுதான் ஜிபே நம்பர். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஜிபே நம்பர் கூட. ஓகேங்களா, இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிடுங்க. 5 rupees ஜிபே பண்ணிட்டு நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் அல்லது இதே நம்பரை கூட, ஓகேங்களா, அதே நம்பரை கூட நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை கொடுத்துட்டு டெஸ்ட் 5க்கான பிடிஎஃப் அப்படின்னு கேளுங்க. நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுறீங்க, போட்டுட்டு சார் பே பண்ணிட்டு அப்படின்னு சொல்றீங்க. பட் என்ன டெஸ்ட் வேணும்னு கேட்க மாட்டிருக்கீங்க. ஏன்னா 1ல இருந்து 5 டெஸ்ட் நடந்திருக்கு டோட்டலா. இதோட 5 டெஸ்ட். 5 டெஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் இருக்கு. நீங்க வந்து பிரிண்ட் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 சில பேர் சொல்ல மாட்டிருக்கீங்க. எல்லாருமே கிடையாது, சில பேர் சொல்ல மாட்டிருக்காங்க. அதே நீங்க என்ன பண்ணிக்கீங்க, பார்த்து கரெக்டா டெஸ்ட் 5 நோட் பண்ணி போட்டுருங்க. இப்ப இல்ல சார் இப்பதான் சார் இந்த வீடியோ நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்றவங்க முதல் 5 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் 5 ரூபாய்னா 5 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 5 5 25 ரூபாய். நீங்க 25 ரூபாய் அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க 5 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வாங்கிக்கலாமா. 5 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வாங்கிக்கலாம். சார் எனக்கு டெய்லியுமே சென்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டெய்லியுமே 5 ரூபாய் சென்ட் பண்ணி வாங்குறது கஷ்டமா இருக்கு. நான் வந்து இந்த மந்த்துக்கு இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் சார், 150 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா இந்த மந்த் 30 நாள் இருக்கு. 30 × 5 150 ரூபாய். சோ நான் 5 ரூபாய் தாங்க நாங்க பிடிஎஃப்க்கு நாங்க வாங்குறோமே. ஓகேங்களா, இந்த 5 ரூபாய் எங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கிடையாது. ஸோ ரொம்ப மினிமம் பிரைஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல அந்த 400 பேர் நிக்கிறீங்க பாத்தீங்களா, அது நான் சொல்லி கொடுத்த மாணவர்களா இருக்கணும். நான் கொடுக்குற கொஸ்டின் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். 100% வரும். நம்பி படிங்க. ஓகேங்களா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் படிக்காதீங்க. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. சோ அப்ப நீங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நீங்க மோஸ்ட் ஆஃப் வந்து 150 rupees கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த் எண்டு வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அடிக்கடிக்கு நீங்க வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், அந்த 150 ரூபாய் கொடுத்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் இந்த ஜூன் மந்த் வரைக்கும் தான் அந்த 150 rupees. ஜூலைல போடக்கூடிய வீடியோஸ்க்கு தனியா நீங்க அப்புறம் ஜூலை மந்த் வரைக்கும் நம்ம சேர்த்து தனியா ஒரு குரூப் போட்டு அதுல ஆட் பண்ணிடுவோம். இந்த ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரூப்ல நீங்க சேரதுடைய ஸ்பெஷல் அப்படின்னா அது 150 ரூபாய். அது சோ அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி பிடிஎஃப் கிடைச்சிரும் அந்த 150 குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு. இல்ல சார் நான் வந்து டெய்லியுமே பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வீடியோ வந்த பிறகுதான் நீங்க என்ன பண்ண முடியும், பே பண்ணி வாங்க முடியுமா. வீடியோ வந்த பிறகுதான் 5 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு நான் அப்புறமா தான் கொடுப்பேன். சோ ஆனா முன்னாடியே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே 150 rupees பே பண்ணி கொடுத்துருவேன். பட் நீங்க இல்ல சார் நான் 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சிறப்பு தான். இல்ல 150 rupees கொடுத்து ஜூன் மந்த் ஃபுல்லாவே கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் சிறப்பு தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல சார் நான் வந்து
புதுசா வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு 5 டெஸ்ட்டை வாங்கிக்கிறேன், எப்படி வேணா உங்க கன்வீனியன்ட்டுக்கு வாங்கிக்கிங்க. பட் எப்படி வாங்கினாலும் சரி ஒரு பிடிஎஃப் ₹5 மட்டும்தாம்மா. அதுக்கு மேல ஏற்றவும் மாட்டோம், இறக்கவும் மாட்டோம். கண்டென்ட்டை தரமா கொடுப்போம். தைரியமா படிங்க. வெற்றி உறுதி. ஓகேங்களா? ஒற்றுமையோடு நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றியை ஒன்றாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நேத்தே வந்திருக்க வேண்டியது. நேத்து வந்து மழையின் காரணமாக வீடியோ கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து காரணங்கள் இருக்காது, செயல்கள் மட்டுமே நாங்க கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறோம். செயல்கள் மூலமாகவே இந்த எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஸோ இந்த கடைசி ஆயுதம் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 380 டெஸ்ட் கொண்டது. அதுல தமிழுக்கு மட்டுமே 200 தேர்வுகளும், ஜிஎஸ்க்கு மட்டுமே 100 தேர்வுகளும், மேக்ஸ்க்கு மட்டுமே 80 தேர்வுகளும், ஆக மொத்த 380 தேர்வுகள் பிளஸ் 50 200 மார்க் கொண்ட ஃபுல் டெஸ்ட் இதுல நமக்கு அட்டாச் பண்ண போறோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? லைக்கே பண்ண மாட்டிருக்கீங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஓகேங்களா? ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மட்டும் படிக்கணும்னு நினைக்காம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க படிக்கணும்னு நினைங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.